Hello friends, இது யஷ்வந்தன். வெல்கம் டு டிசிஎஸ் டெக்கி. இந்த வீடியோவில் நம்ம டபுள் ஆக்ஷன் VFX பற்றி தான் பார்க்க போகிறோம். டபுள் ஆக்ஷன்றது என்னென்னா, ஒரு ஆக்டர் ரெண்டு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுறது ஒரே படத்தில். நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டூப்பாக இருப்பார். அந்த டூப்போட முகம் கூட தெரியாத அளவுக்கு தான் இவங்க ஃப்ரேமே பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜி வந்ததால் இன்றைக்கி ஆக்டர் மல்டிபிள் ரோல் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் அன்றைக்கி ஃபிலிம் டைமில் வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி இல்லை. ஸோ அப்போ யூஸ் பண்ண ஒரு மெத்தட் பேர் தான் கிளாசிக் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் டெக்னிக். ஒரு ஃப்ரேமை லெஃப்ட் ரைட்னு ரெண்டாக பிரித்து முதல்ல ஒரு பாதியில் ஆக்டரை நடிக்க வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு பாதியில் நடிக்க வச்சு எடுக்கணும். கடைசியாக ரெண்டு பாதியையும் ஒட்ட வைக்கணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதிக்கு ஆக்டரால் போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கேமரா அசையும் கூடாது. சின்னதாக நகர்ந்தால் கூட ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் டெக்னிக் உடஞ்சிட்டோம். நாம் லெஃப்ட் சைட் ஷூட் பண்ணால் ரைட் சைடு பிளாக் மேட் வச்சு மறைக்கணும். அதே ரைட் சைட் ஷூட் பண்ணால் லெஃப்ட் சைட் பிளாக் மேட் வச்சு மறைக்கணும். இன்றைக்கி டிஜிட்டல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் சின்னதாக ஒரு க்ராப் போட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இப்படி ஃபிலிமை பிளாக் மேட் போட்டு எடுக்கலைன்னா டபுள் எக்ஸ்போஸ் ஆகிடும். CGI enhanced split screen. இந்த டெக்னிக்கில் ஒரு பாதியை விட்டு ஆக்டரை இன்னொரு பாதிக்கு தாண்டி போகலாம். ஆனால் இங்கேயும் ஒரு லாக் இருக்குது. என்னென்னா, கேமரா அசையக்கூடாது. கேமரா மூமெண்ட்டோடு நம்ம எடுக்கணும்னா நம்ம மோஷன் கண்ட்ரோலுக்கு தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து கம்ப்யூட்டர் வந்து கேமரா மூமெண்ட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம். நம்மளால் கேமரா மூமெண்ட்டை மாற்றாமல் திரும்ப ஷூட் பண்ண முடியும். க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தால் அதை கீப் பண்ணுறதுக்கும் ஏன் ரோட்டோஸ்கோப்பில் ட்ராக் பிடிக்கிறதுக்குமே அது ஈஸி. ஆக்டரை இந்த மாதிரி தனித்தனியாக நடிக்க வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம கேமரா மூமெண்ட்டை மாயா, எக்ஸசை, சாஃப்ட் இமேஜ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் செஞ்சுட்டு கூட நம்ம மோஷன் கண்ட்ரோல் ரிக்கில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் கேமரா மூமெண்ட்டை மோஷன் கண்ட்ரோல் ரிக்லேருந்து VFX சாஃப்ட்வேருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கிறதால நம்மளால் வந்து இது ரொம்ப அக்யூரேட்டாகவே பண்ண முடியும். இந்த மங்காத்தா ஷாட் கூட பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மோஜ் ஆகிருக்கும். பொசிஷன் பிரச்சனைங்க இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்னா வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக ரிகர்சல் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் வந்து எப்படின்னா, இந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து இந்த கேப்சர் டிவைஸை வச்சு நம்ம ரஃபாக வந்து கேப்சர் பண்ணி நம்ம காம்போசிட் பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு பெட்டர். இது இந்த விஷயத்துக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் VFXல பல விஷயத்துக்கு வந்து இந்த மோஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது. கேமரா மூவ்மெண்ட் டேட்டா வந்து VFX சாஃப்ட்வேரில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியறதால இந்த மாதிரியான ஒரு VFX சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ண முடியும். இதில் பெரிய சேலஞ்ச் எப்போ வரும்னா, டியூவல் ரோல் நடிக்கிற ஆக்டர்ஸு டச் பண்ணிக்கும் போது தான். பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் டெக்னாலஜி அவைலபிலிட்டி கம்மியாக இருந்த அந்த காலத்திலேயே இதை பண்ணியிருக்காரு. வேணும்னா என்ன தொட்டுப்பாரு, சும்மா தொட்டுப்பாரு. Holy shit, you're real man. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பண்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த டைம்ல. இந்த கிளாசிக் ஸ்பிளிட் ஸ்கிரீன் டெக்னிக்ல நம்ம எப்படி பிளாக் மேட் போட்டு எடுத்தோமோ அதே போல இங்க ஃபேஸுக்கு பிளாக் மேட் போட்டு எடுக்கணும். CGI replacement அண்ட் ஃபேஸ் ஸ்வாப். நம்ம ஆக்டரையும் அவரோட பாடி டபுளையும் வச்சு நம்ம ஷூட் பண்ணிட்டு கடைசியா அந்த ஆக்டரோட ஃபேஸ் தூக்கி நம்ம பாடி டபுள வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் சோஷியல் நெட்வொர்க் படத்தில் ஆர்மி ஹேமருக்கும், த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் படத்தில் பிராட் பிட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம கேரக்டர்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வச்சுக்கலாம், டச் பண்ண வச்சுக்கலாம், ஃபைட் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேஸை தான் ஸ்வாப் பண்ண போகிறோம். இதில் கெட்ட விஷயம் என்னென்னா, நம்ம சரியாக பண்ணாமல் போயிட்டோம், பயங்கரமாக தப்பாக தெரிஞ்சிடும். இந்த படத்தில் கான்டர்னு ஒரு டெக்னாலஜியை வச்சு பிராட் பிட்டோட 3 டைமென்ஷன் ஃபேஸையும் இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. மோக்கான்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மெஷ் ட்ராக்கிங் டூல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸ் ஸ்வாப்பிங் மெத்தடுக்கு. ஹீரோக்கு ஸ்டண்டபிள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டண்டபிள் ஃபேஸில் ஹீரோவோட ஃபேஸை வைக்கிறதுக்கு மோக்கா சாஃப்ட்வேரும் ஒரு கம்போசிட்டிங் சாஃப்ட்வேருமே போதும். முகத்தை VFXல எந்தளவுக்கு மாற்ற முடியுன்றதை வந்து நீங்கள் இந்த ஃபேன் மூவி ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இந்த ஃபேன் மூவியில் VFX வந்து ஹேண்டில் பண்ணது ரெட் சில்லிஸ். இது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய VFX கம்பெனியில் ஒன்று. இந்த படத்தில் ஆரியன்னு ஒரு கேரக்டர், கௌரவ்னு ஒரு கேரக்டர். 2 கேரக்டரையுமே ஷாருக் கான் தான் பண்ணார். ஆனால் இந்த கௌரவன்ற கேரக்டர் ரொம்ப சின்ன பையனாக தெரியணும். அதனால் ஐப்ரோஸை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்காங்க. கண்ணு கீழே இருக்கிற சில விஷயங்கள் அழிச்சிருக்காங்க. அவர் லாஃப் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருக்காங்க. முகம் கொஞ்சம் வேரியேஷன் தெரியணும்னு சொல்லிட்டு ஜாவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. மூக்கோட சைஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க. அவரோட பாடியை வந்து 2.5 inches வந்து சுருக்கிட்டாங்க. கௌரவ் கேரக்டர் ஷூட் பண்ணும் போதெல்லாம் தனியாக வந்து ஒரு எம்டி பிளேட்டையும் எடுத்திருக்காங்க, மோஷன் கண்ட்ரோல் ரிக் வச்சு. பேர் பாடி சீக்வன்ஸ் வரும்போதெல்லாம் இவங்க மசில்ஸை கூட கம்மி பண்ணியிருக்காங்க. கௌரவம் ஆரியனும் ஒன்றா இருக்கும்போது 2 பேருக்கும் நிறைய வேறுபாடு தெரியணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. முகத்தை கொஞ்சம் மாற்றி காட்டுறதுக்காக இவங்க ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஃபேஸில் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் லேசாக வளர்ந்த தாடி வச்சு விட்ருக்காங்க. ஏன்னா அப்போ தான் சின்ன பையன் லுக் வரும். ஒவ்வொரு ஷாட்டுக்குமே புது புது ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த மாதிரி 1800 ஷாட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஷாட்டு ஒர்க் பண்ணி இந்த கண்டினியூட்டி மாறக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ப்ராப்பராக அந்த டீமோட கான்டாக்ட் ஷீட்லாம் வச்சு வேலை பார்த்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் முகம் எப்படி இருக்கணும், அவரோட பாடி வந்து எப்படி ஷ்ரிங்காக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு வேலை பார்த்துருக்காங்க. எங்கள் புக்கு ஒன்று இருக்குது, டிஜிட்டல் சினிமா சிசர்ஸ் டெக்னிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் எடிட் அண்ட் ஆஸ்ட்ரிக் ஃபைல் டெலிவரி. இது கிண்டில் அன்லிமிடெட் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.